நார்மலா நம்ம எப்போதும் குடிக்கக்கூடிய டீ, காஃபிலாம் குடிக்கிறதுக்கு பதிலா, இது போல இம்யூன் பூஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டீ ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 இன்ச் அளவு இஞ்சியை நசுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி. நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி நான் வீடியோடைய கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி முக்கால்வாசியாக வத்துறது அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வேக வச்சுக்கணும். இடையிடையில் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், டீ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நான் இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான டர்மரிக் ஜிஞ்சர் டீ சூப்பராக தயாராக இருக்குது. இது ஒரு நல்ல இம்யூன் பூஸ்டர்னே சொல்லலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஒரு சன்னி வச்சுட்டு இதை நல்லா வடிச்சுக்கோங்க. வடித்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நார்மலாக நம்ம டீ குடிக்கிற சூட்லேயே இதை சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் குடிச்சிங்கன்னா இதை அடிக்கடி குடிக்கவே தோணும். அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது குடிக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கடைசியாக இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இதை எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கலான்றதை பார்க்கலாம். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இதை டெய்லி 1 கப் அளவு டீ எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு 1/2 கப் அளவு டீ கொடுக்கலாம். நம்ம டெய்லியுமே இந்த டீ சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்மளுடைய பாடியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வெயிட் லாஸ்க்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த டீ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இதோட போனஸ் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கொழுப்பு, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை இது கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது போல் ஹெல்த்தியான டீ ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம சுகர்லாம் கலந்து குடிக்கிற டீயை விட இது ரொம்பவே பல மடங்கு ஹெல்த்தியானது. ஸோ அதை கட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.